போலியோ பத்தி சொல்லிட்டு இருந்தார். போலியோலாம் கடுமையான சோதனைகள் நான் சந்திச்சேன். போலியோவில் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து ரோட்டரி தான். அப்போ இட் வாஸ் a big challenge for me. நான் அமைச்சரா சேர்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 30,000, 10,000, 20,000, 15,000 குறைஞ்சி கேசஸ்லாம் வந்தது. நான் அமைச்சரா 5 ஆண்டுகளுக்கு பிறகு போனப்போ 0 கேஸ். ஆனால் அதில் என்னன்னா 0 கேஸ் 3 ஆண்டு தொடர்ந்து இருந்தால் தான் எராடிகேஷன் வரும், இல்லைன்னா எலிமினேஷன் தான் வரும். யூபியில் போலியோ டிராப்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அது பல வதந்திகள்லாம் அங்கே பரவிட்டு உத்தரப்பிரதேசில் போலியோ டிராப்ஸ் வந்து மதத்துக்கு எதிரானது, இப்படி அதெல்லாம் நிறைய பிரச்சனை, ஆண்மை போயிடும், இப்படியெல்லாம் பரவி விட்டானுங்க. அதெல்லாம் போய் உள்ள உட்காந்துக்கிட்டு அப்புறம் போலியோ டிராப்ஸ் இருக்கு, அப்புறம் இன்ஜெக்டபிள் போலியோ அதில் 2-3 டிராப்ஸ் இருக்குது. இங்கே மாற்றி பாகிஸ்தான் பார்டர் இருக்கு, அங்கேருந்து கேஸ் பங்களாதேஷ் பக்கத்தில் என்ன சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் அங்கே வந்துடும். போலியோ வந்து சேலஞ்சு பண்ணி இது நிறைய என் வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் பார்த்துறேன். இது ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் போலியோ. இப்போ இங்கே என்ன செய்யணும், தமிழ்நாட்டில் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற சந்தர்ப்பங்கள் ரத்த சோகை இருக்கு, அனீமியானால நிறைய பெண்கள் பேறு காலத்துல இறந்துடுறாங்க, பிரச்சனை வருது, அண்டர் நரிஷ் பேபிஸ் வருது. அதனால அந்த அண்டர் நரிஷ் வந்தாலே அந்த குழந்தைகள் எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிடுது. அதற்கு என்ன வேணும், ரத்தம் வேணும். ஆனா இப்போ டெக்னாலஜி வந்துடுச்சு, பேக் செல்ஸ், ஹோல் பிளட்லாம் முன்னாடி அப்ப கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் ரத்தத்தை 4ஆ பிரிச்சிடுறாங்க. முன்னாடி ரத்தம் வந்துன்னா அப்படியே ரத்தம் அப்படியே ஏற்றிடுவாங்க, இப்போ தனித்தனியா பிரிச்சுட்டு பிளாஸ்மா. இப்போ இங்க சிவகாசினா அதிக அளவில் பட்டாசு விபத்துகள் இருக்கு. பர்ன்ஸ் இன்ஜுரினா உள்ள ரத்தம் அப்படியே தண்ணி அப்படியே போயிடும் உள்ள இருக்கிற ரத்தம். அதில் நீங்க மொத்தம் ரத்தம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, அதில் பிளாஸ்மா கொடுத்தா போதும். ஆனால் நிறைய கொடுக்கணும். ஆனால் அதில் என்ன நன்மைனா பிளாஸ்மா -30 டிகிரி சென்டிகிரேட்ல ஸ்டோர் பண்ணா 1 வருஷம் வச்சுக்கலாம். அந்த வசதி இங்க இருக்கு. இப்போ மதி ரத்த மையத்தில் இருக்கு, இந்த வசதி இருக்கு. நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிளாஸ்மா 1 வருஷம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்குன்னா கொடுத்துட்டு போகலாம். இப்ப டெங்கு காய்ச்சல் வந்துட்டு இருக்குது நிறைய பேருக்கு. டெங்கு காய்ச்சலுக்கு என்ன கொடுக்கணும், பிளேட்லெட் கொடுக்கணும். நமக்கு தெரியாத திடீர்னு நல்லா இருக்கும், வெளியில் பார்த்தா பிளேட்லெட் வந்து 10,000, 8,000, 7,000. அதனாலதான் இறக்குறாங்க. டெங்குனால ஒருத்தரோட இறக்கக்கூடாது. நம்முடைய தொழில்நுட்பம் மருத்துவம் அவ்வளவு நவீனமா வந்திருக்கு, இன்னைக்கும் இறந்துட்டு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கண்டுபிடிக்கணும். எவ்வளவு தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி வந்து இருக்குது. அதற்கு என்ன பிளேட்லெட், அதுவும் மதிய ரத்த மையத்தில் இருக்கு, எல்லா வசதிகள் இருக்கு. இதுக்கு ஏன் என்ன, நான் மதிய ரத்த மையம் மட்டும் இல்லை, எனக்கு பாராட்டுனா ரோட்டரி தான் நான் முக்கியமா பாராட்டுறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இவங்க ஆரம்பிச்சிருக்க முடியாது. உங்களுடைய சப்போர்ட் இல்லாம அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க, அது வேற. இந்த ரோட்டரின்னு பேர் இருக்கிறதால அனுமதி கிடைச்சிருக்கு, அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு வேணும். இந்த ஹீமோஃபிலியா பேஷண்ட்ஸ்ல நிறைய இருக்கிறாங்க.